அகதா கிறிஸ்டியின் ஸ்டைல்ஸில் நடந்தது என்ன? அத்தியாயம் 12. அந்த கடைசி இணைப்பு. அந்தரத்தில் எங்கள் அனைவரையும் விட்டுவிட்டு பாய்ரோ காணாமல் போனது உள்ளுர எல்லோரையும் கலவரத்துக்குள் உள்ளாக்கியது. ஞாயிறு காலை பொழுது கரைந்து காலியாயிற்று. அவன் அதுவரை திரும்பி வரவில்லை. ஆனால் 3 மணியை ஒட்டி தொடர்ச்சியாகவும் நீண்டும் வாசல் பக்கத்தில் கரபுர என ஒலித்த போலீஸ் காலனி ஓசைகள் எங்களை ஒரு சேர ஜன்னல் பக்கத்துக்கு இழுத்து போயிற்று. பாய்ரோ ஒரு காரிலிருந்து இறங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. உடன் ஜேப்பும் சாம்சனும் என் குள்ள நண்பன் முழுக்கவும் மாறிப்போயிருந்தான். திருப்தியடைந்து விட்டதால் விளைந்த மதிப்பு கலந்த சந்தோஷம் அவனிடமிருந்து கதிர்வீச்சாய் வெளியாகிக் கொண்டிருந்தது. அதிகப்படுத்தப்பட்ட மரியாதை கலந்த அவன் திருமதி மேரிக்கு வந்தனம் தெரிவித்து கொண்டான். திருமதி மேரி, வீட்டு அங்கத்தினர்கள் எல்லோரையும் மறுபடியும் ஒன்று கூட்டி ஒரு சில சந்திப்பினை நடத்த உங்களுடைய அனுமதி தேவை. வரவேற்பறையிலேயே வச்சுக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் இதில் கலந்துக்க வேண்டியது அவசியம். மேரி சற்று சோகமாக சிரித்தார். திருமிகு பாய்ரோ, இந்த வீட்டில் உங்களுக்கு எல்லா வகையிலும் உரிமை இருப்பது உங்களுக்கே தெரியும். பிறகென்ன கேள்வி? நீங்கள் ரொம்ப இனிமையானவர் மேடம். இன்னும் அதிகமாய் பிரகாசம் பொங்க இயங்கி பாய்ரோ அனைவரையும் வரவேற்பறையில் கூட்டி நிறுத்தினான். அப்படியே நாற்காலிகளை ஒன்று கூட்டி உட்கார வழி செய்து தந்தான். எவிலின் ஓவார்ட் இங்கே, செல்வி சிந்தியா இப்படி, திரு லாரன்ஸ் இது, நாணி இங்கே வா, பக்கத்தில் ஆணி. கொஞ்ச நிமிடங்கள் பொறுமை அவசியம். இந்த சந்திப்புக்கு திரு ஆல்ஃப்ரெட்டையும் வந்து சேர்ந்ததும் ஆரம்பிச்சிருவேன். அவருக்கு ஆள் அனுப்பியிருக்கேன். உட்கார்ந்த எவிலின் வெடுக்கென்று எழுந்து கொண்டார். அந்த மனுஷன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான்னா நான் கிளம்புறேன். ஆஹா, அப்படி சொல்லாதீங்க. அவர் அருகே போன பாய்ரோ மிகவும் கெஞ்சினான். எப்படியோ இறுதியில் தனது இருக்கைக்கு திரும்பி சம்மதித்தார். எவிலின் சில நிமிடங்கள் கடந்ததும் ஆல்ஃப்ரெட் உள்ளே நுழைந்தார். கூட்டம் அன்று போலவே மீண்டும் கூடியது. சிறப்பு சொற்பொழிவு நடத்துள்ள பேராசிரியரின் வேகத்தோடு எழுந்த பாய்ரோ குழுமியிருந்த அனைவரையும் நோக்கி மிக கனிவாக வணங்கினான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களுக்கே நல்லா தெரியும், திரு ஜான் கேண்டிஷின் வேண்டுகோளுக்கிணங்கத்தான் நான் இந்த வழக்கை துப்பறியவே வந்தேன். ஆரம்பித்த உடனேயே தாமதம் ஏதும் செய்யாம துரதிர்ஷ்டசாலியான திருமதி எமிலியின் அறையை பரிசோதனை செய்தேன். டாக்டர்களின் அறிவுறுத்தலின் பேரில் அந்த அறை பூட்டப்பட்டிருந்தபடியால் சம்பவம் நடந்த அன்று எப்படி இருந்ததோ அப்படியே தான் நான் பரிசோதிக்கும் போது இருந்தது. அங்கு நான் எடுத்தவை: 1, பச்சை துணி ஒன்றின் இழை; 2, ஜன்னலை ஒட்டிய தரை விரிப்பருகே ஒரு கரை, அப்பொழுது கூட பிசுபிசுப்பு குறையாது; 3, புரோமைட் தூள் அடங்கியிருந்த ஒரு காலி பெட்டி. அந்த பச்சை துணியின் இழை பற்றி முதல்ல பார்ப்போம். திருமதி எமிலியின் அறையையும் அதை ஒட்டி பக்கத்தில் இருக்கும் செல்வி சிந்தியா இருந்த அறையும் இணைக்கும் கதவின் தாழ்பாலில் அது மாட்டி இழுபட்டிருந்தது. அதை நான் போலீஸிடம் ஒப்படைச்சேன். ஆனால் அவங்க அதில் இருக்கிற முக்கியத்துவத்தை கண்டுகலை. அது என்ன என்பதை அறியக்கூட அவங்க முயற்சி எடுக்கலை. அது அலங்காரமாக கையில் கட்டிக்கொள்ளும் துணியிலான கை காப்பிலிருந்து உருவின ஓரிரு இழைகள். இச்சமயத்தில் கொஞ்சமாய் பரபரப்பு சுழல அறையில் உருவாக்கியது. ஸ்டைல்ஸில் அலங்கார பொருட்களை அதிகம் அணியும்படி ஒரே ஒரு நபர்தான் இருக்கார், திருமதி மேரி ஜான் கேவண்டிஷ். செல்வி சிந்தியாவிலிருந்து ஞானி ஆணி வரை வேறு யாரும் அப்படி அலங்காரம் பண்ணிக்கிறது கிடையாது. இது நமக்கே தெரியும். ஆகவே சிந்தியா அறையும் மறைந்துவிட்ட எமிலியின் அறையும் இணைக்கும் கதவின் வழியே எமிலியின் அறைக்குள் நுழைந்திருக்கக்கூடியவர் திருமதி மேரியாகத்தான் இருக்க முடியும். ஆனால் அந்த கதவு தான் உள்பக்கமாக தாழிடப்பட்டிருந்ததே.
அடக்க முடியாமல் நான் கதறினேன். நான் பரிசோதித்த போது கூட ஆமாம், அது தாளிடப்பட்டு தான் இருந்தது. ஆனால் ஆழ்ந்து பார்த்தோம்னா இதுக்கு சாட்சியாக இருப்பது மேரியின் வார்த்தை மட்டும்தான். அவங்க தான் அந்த கதவை திறக்க முயற்சி பண்ணிட்டு அது திறக்க முடியாத நிலையில் இருப்பதா நம்மகிட்ட சொன்னவங்க. தொடர்ந்து ஸ்டைல்ஸில் விளைந்த குழப்பங்கள் அந்த கதவின் தாழ்பாலை ஓசைப்படாமல் மறுபடியும் போட்டுவிட அவங்களுக்கு ஏகமாக அவகாசத்தை உண்டு பண்ணி தந்திருக்கும். என்னுடைய இந்த உத்தேசங்களை சரிபார்த்து கொள்ள சீக்கிரமாக இறங்கினேன். முதல்ல அந்த ஓரிரு பச்சை இழைகள், அவை அப்படியே திருமதி மேரியின் கையில் உள்ள பச்சை நிற துணியிலான நாகரிக காப்பு பிரேஸ்லெட். அதோட பிரச்சனை தரமாக ஒத்துப்போகுது. மேலும் மரண விசாரணையின் போது மேஜை கவிழ்ந்த ஓசையை அவங்களுடைய அறையிலிருந்தபடி கேட்டதா மேரி சாட்சி தந்தாங்க. இதை உறுதிப்படுத்தவும் முதல்ல வாய்த்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக்கிட்டேன். எனது நண்பன் டாக்டர் ஹேஸ்டிங்ஸை இடதுபுற அறையில் இருக்கும் பகுதியில் திருமதி மேரி அறையின் வாசலில் நிற்க வச்சேன். நானும் கூட வந்திருந்த போலீஸோடு சேர்ந்து மறைந்த எமிலியின் அறைக்கு போயிருந்தேன். அங்கு இருக்கும்போது வேண்டுமென்றே தெரியாமல் நடந்தது போல அந்த குறிப்பிட்ட மேசையை கவிழ்த்து விழ வச்சேன். அது விழுந்து கும்முன்னு ஓசை எழுப்பியது. ஆனால் விளைவு நான் எதிர்பார்த்தது போலவே எந்தவிதமான பெரும் ஓசையும் ஹேஸ்டிங்ஸ் காதுக்கு விழவில்லை. துயர சம்பவம் அரங்கேறிய நேரத்தில் தன்னுடைய அறையில் ஆடை திருத்திக்கிட்டு இருந்ததா மேரி சொன்ன அத்தனையும் முழு பொய் என்ற என் நம்பிக்கையை இது ஊர்ஜிதப்படுத்தியது. சொல்லப்போனால் தன்னுடைய அறையில் இல்லாதது மட்டுமில்லை, அலாரம் மணி அடித்த போது மேரி திருமதி எமிலியின் அறையில் தான் இருந்திருக்காங்க என்கிற அளவுக்கு நான் திருப்தியானேன். இப்பொழுது சட்டென திரும்பி நான் மேரியை கவனித்தேன். அவர் வெளிரி போயிருந்தார். ஆனால் புன்னகைத்தும் கொண்டிருந்தார். இதே யூகத்தை பிடிச்சுக்கிட்டே மேற்கொண்டு முன்னேற முடிவு செஞ்சேன். திருமதி மேரி அவங்களுடைய மாமியாரின் அறையில் இருக்காங்க. அவங்க எதையோ தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆனால் அதை இன்னும் அவங்க கண்டுபிடிக்கல. எதிர்பாராமல் திருமதி எமிலி எழுந்திருக்காங்க. பார்க்குறாங்க. படு மோசமாக அலறி நடுங்கிறாங்க. வலிப்பு வந்த மாதிரின்னு கூட சொல்லலாம். அவங்க கையை அப்படியே தூக்கி வீச அந்த அவசரத்தில் அந்த மேஜையை தள்ளி பிறகு அலாரம் மணியை அடிக்கிறாங்க. திருமதி மேரி செய்வதறியாது ஆயிடுறாங்க. கையில் இருந்த மெழுகுவத்தியை போட்டுடுறாங்க. உருகியிருந்த மெழுகு தரைவிரிப்பு முழுக்க சிதறிடுது. விழுந்த வர்த்தியை தூக்கிட்டு சிந்தியா அறைக்குள்ள ஓடி கதவை காலால் தள்ளி சாத்திடுறாங்க. இப்போ அவங்க அறைக்கு உடனடியாக ஓடணும். யாரும் பார்த்திடக்கூடாது. ஆனால் இது முடியல. மாடியின் 2 பகுதியும் இணைக்கும் வராந்தா முழுக்க காலடி ஓசைகள். விரைந்து ஓடி வரும் ஓசை உள்ளே எதிரொலிக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுறது புரியல. திரும்பி மறுபடியும் சிந்தியா அறைக்குள்ளேயே நுழையும் அவங்க எதுவும் பண்ண தெரியாமல் சிந்தியாவை உலுக்கி எழுப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அவசர அவசரமாக எழுந்து வீட்டில் ஆளுங்க எல்லோரும் ஒரு படையாக வராண்டாவில் ஓடி வர்றாங்க. ஆனாலும் யார் யார் வராங்கன்னு யாருக்கும் கவனிக்கலை. அவசரம். மேரி கூட வராததையும் யாரும் கவனிக்கலை. இது மட்டுமா? இப்போ சொல்ல போது அதிமுக்கியம். மேரி அடுத்த பகுதியிலிருந்து வருவதையும் யாரும் கவனிக்கலை. இப்பொழுது தலைவணங்கி நன்றி தெரிவிப்பது போல வணக்கம் சொன்னார் மேரி. மேரி மீது பாயிரோ வண்டியாக குற்றம் சுமத்தி கொண்டே போகும்போதா இப்படி வணங்குவது? அவரே பேசினார். நீங்க சொல்லும் ஒவ்வொன்றும் நிஜம் திருமிகு பாயிரோ. இந்த உண்மைகளை எல்லாம் சொல்லி என் கணவனை காப்பாற்ற நான் விரும்பியிருந்தா நிச்சயம் செய்திருக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவரது குற்றமோ அல்லது குற்றமற்ற நிலையோ அது எதுவோ அந்த எதுவும் என்னை பாதிக்காது. இதுவும் திருமிகு பாயிரோ உங்களுக்கு தெரியும். பரிபூர்ணமாக ஒத்துகிறேன் திருமதி மேரி என கனிந்து சொன்னான் பாயிரோ. தொடர்ந்தான். இதனால் எனக்குள்ள இருந்த பற்பல தவறான யூகங்களை எல்லாம் என்னால் விளக்க முடிஞ்சது.
மீதி இருந்த சாட்சிகளையும் அவற்றின் உண்மையான தேவைகளையும் ஆற அமர துளவ வசதி ஏற்பட்டது. அதாவது அந்த உயில் என கத்தினார் லாரன்ஸ். அப்போ அது நீங்க தானா மேரி? அந்த உயிலை எரிச்சு அழிச்சது நீங்க தானா? மேரி மறுத்து தலையசைத்தார். இந்த பக்கம் மறுத்த பாய்ரோ தலையசைத்து கொண்டிருந்தான். இல்லையப்பா என்றான் அடக்கமாய். உயிலை எரித்து போட்டிருக்கவல்ல சாத்தியக்கூறு நிறைந்த ஒரே ஒரு நபர்தான் நம்மக்கிட்டே இருக்காங்க. அது திருமதி எமிலியே. வாய்ப்பே இல்லை எகிரினேன் நான். அன்னைக்கு மத்தியானம்தான் உயிலையே அவங்க சுட சுட தயாரிச்சாங்க. இருந்தாலும் நண்பா, அது அவங்க தான். ஏன்னா கொளுத்தும் வெயில்ல இருக்கிற உக்கிரமான ஒரு கோடை நாளில் தனது அறையில் இருக்கிற கணப்புக்கு அவங்க நெருப்பு மூட்ட சொல்லி ஆணையிட்டதற்கான காரணத்தை நீ வேற எந்த வழியில விளக்க முடியாது. என் மூச்சு நின்றது எனலாம். எத்தனை பெரிய முட்டாளாக இருந்திருந்தால் பொருந்தவே பொருந்தாத ஒன்றாய் இந்த கணப்பு விவகாரத்தை நான் ஒதுக்கி வைத்திருப்பேன். பாய்ரோ தொடர்ந்த வண்ணமாய் இருந்தான். வாடிக்கையாய் 20 இருக்கும் நம் ஊரில் அன்றைய தினம் கொளுத்தும் வெயிலில் அளவு 35 டிகிரியை தாண்டியிருந்தது. இது நினைவிருக்கட்டும். இருந்த போதிலும் கணப்பு கேட்டிருக்கிறார் அவர். ஏன்னா எதையோ அடிக்கணும். அதுக்காக வேற எதையும் நாம காரணமா காட்டவே முடியாது. ஸ்டைல்ஸ் எஸ்டேட்டில் ஒரு துண்டு குப்பை காகிதம் கூட போடும் வழக்கம் கிடையாது. இதுவும் நினைவிருக்கட்டும். ஆக உயில் போன்ற நல்ல தடிமனான காகிதங்களை அழிக்க வேறு வழியே கிடையாது. திருமதி எமிலியின் அறையில் நெருப்பு மூட்டப்பட்டது என்ற செய்தி என் காதுகளுக்கு எட்டிய மறுநொடியே அது ஏதோ ஒரு முக்கியமான தடிமனான, அதாவது உயில் போன்ற ஒரு ஆவணத்தை அழிப்பதற்காகத்தான்னு நான் பட்டுன்னு முடிவெடுத்துட்டேன். ஆகவே கணப்புக்குள்ள கண்டெடுக்கப்பட்ட துண்டு உயில் காகிதம் என்பதில் எனக்கு துளியும் ஆச்சரியம் கிடையாது. இந்த கட்டத்தில் நாம் பேசிக்கிட்டு இருக்கிற உயில் அந்த மத்தியானத்தில் தான் எழுதப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இந்த உண்மை எனக்கு தெரிய வந்ததும் மறைக்காம இப்போ ஒத்துக்கிறேன். ஒரு பெரும் தவறை நான் செஞ்சேன். அன்று மதியம் நடந்த ரகளையின் பிரதிபலிப்பாகத்தான் அந்த உயிலை அழிச்சே ஆகணும் என்னும் தீவிர சபதம் திருமதி எமிலிக்கு உண்டானதா நான் முடிவு செஞ்சேன். இதனால உயில் தயார் செஞ்ச பிறகுதான் ரகளையே நடந்தது என்றும் அதுக்கு முன்னாடி கிடையாது என்றும் முடிவெடுத்தேன். இந்த முடிவில் நான் தப்பா போனது எல்லோருக்கும் தெரியும். இந்த யூகத்தை மூட்டை கட்ட வேண்டிய நிலை வந்தது. பிறகு பிரச்சனையே வேறொரு கோணத்தில் நின்று எதிர்கொண்டேன். கவனிங்க, நல்லா கவனிங்க. 4 மணிக்கு ஞானி அவங்க முதலாளி அம்மாவான திருமதி எமிலி கோபமாக பேசினா சில வார்த்தைகளை காத்து வாக்கில் கேட்குறாங்க. இதனால் எனக்கு இருக்கிற பெயருக்கோ அல்லது விளம்பரத்துக்கோ களங்கம் வருமேனோ, இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பிரளயம் வெடிக்குமோனோ நினைக்க வேண்டாம். இந்த வார்த்தைகளை அவங்களுடைய கணவனை நோக்கி அவங்க பிரயோகிக்கல, ஜானை நோக்கி பேசியிருக்காங்க அப்படின்னு இதை பற்றி ஒரு அனுமானம், மிக சரியான அனுமானம் அப்பவே எனக்கு உருவாயிடுச்சு. இது முடிஞ்சு 5 மணிக்கு சரியா 1 மணி நேரம் கழிச்சு இதே வார்த்தைகளை அவங்க மறுபடியும் உபயோகிக்கிறாங்க. ஆனால் அப்போ அவங்க இருந்த நிலைப்பாடு முழுக்க முழுக்க வேற. நாணிக்கிட்ட ஒத்துக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. கணவன் மனைவிக்கும் இடையேயான உறவின் பிளவு கடு பயங்கரமானது. 4 மணிக்கு அவங்க கோபமாக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே எந்த உழுக்களும் நிகழலை. அவங்க கட்டுப்பாட்டையும் இழக்கலை. 5 மணிக்கு அவங்க முழு கொதிப்பில் வெறியாக இருந்திருக்காங்க. சொல்லுன்னா அதிர்ச்சிக்கு ஆளாகி விட்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த நிலையில் உளவியல் ரீதியாக பார்க்கும்போது ஒரு முடிவுக்கு என்னால் வர முடிஞ்சுது. அது ஒரு சரியான முடிவே என்பதில் எனக்கு குழப்பமில்லை. அவங்க 2வதா பேசின கணவன் மனைவி உறவு முறிவு முதல்ல பேசின அதே உறவு கிடையாது. இது அவங்களையே உள்ளடக்கியது.
ஒழுங்கா வரிசைப்படுத்தி பார்ப்போம். 4 மணிக்கு திருமதி எமிலி அவங்களுடைய பிள்ளையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அவங்களுடைய மனைவியிடமே இதே பகிங்கரமாக குற்றம் சாட்டி விடுவதாய் பயமுறுத்துறாங்க. இந்த உரையாடலின் பெரும் பகுதியை தான் திருமதி மேரி கேட்டிருக்காங்க. 4:30 மணி வாக்கில் உயிலில் செல்லுபடி தன்மை குறித்த உரையாடலின் விளைவாக தன்னுடைய கணவனின் பெயருக்கு சாதகமாக ஒரு புது உயிலை தயார் செய்கிறாங்க. அதுக்கு தான் தோட்டக்காரர் 2 பேரும் சாட்சி கையொப்பம் வைக்கிறாங்க. 5 மணிக்கு தனது முதலாளி அம்மா கையில் ஒரு துண்டு காகிதத்தை வச்சுக்கிட்டு தாள முடியாத கிளர்ச்சியிலையும் கோபத்திலையும் இருப்பதை நாணி பார்க்குறாங்க. நாணியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கடிதம். ஆக 4:30க்கும் 5க்கும் இடையே அவங்க உணர்வுகளுக்குள் பெரும் புரட்சியே உண்டு பண்ணிவிடும் அளவுக்கு என்னவோ நடந்திருக்கு. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி இந்த உயிலை உருவாக்க எத்தனை துடிப்பா இறங்கினாலோ அதே துடிப்போடு இப்போ இருக்காங்க. அதை அழிக்க அந்த என்னவோ எது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த 1/2 மணி நேரமும் அவங்க தனியாகத்தான் இருந்திருக்காங்க. அந்த பிரத்யேக அறைக்குள்ளே யாரும் நுழையல, வெளியே போகல. உறவுகளுக்குள் அவங்க வச்சிருந்த மதிப்புகளை அப்படியே மாற்றி போடும் அளவுக்கு திடுமென நடந்தது தான் என்ன? இதுக்கு ஊகத்தின் அடிப்படையில் தான் விடை கண்டுபிடிக்க முடியும். யூகித்தேன், அது சரி என்றும் நம்பினேன். அப்போ திருமதி எமிலியிடம் அஞ்சல் தலைகள் இல்லை, இது நமக்கு தெரியும். அவங்க தான் நாணியை கூப்பிட்டு எப்படியாவது சில அஞ்சல் தலைகள் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க அறையின் எதிர் மூலையில் திரு ஆல்ஃபிரட்டுடைய மேஜை இருக்கு, பூட்டப்பட்டு. உடனடியாக அஞ்சல் தலைகள் தேவைப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அவசரம். என் அனுமானத்தின்படி அந்த மேஜையை தனது சாவிகளில் ஒன்றினை வச்சு திறக்க முயற்சி செஞ்சிருக்காங்க திருமதி எமிலி. அதில் ஒன்று பொருந்திருக்கு, இது எனக்கு தெரியும். ஆகவே மேஜையின் அந்த தட்டினை திறக்கிறாங்க. அஞ்சல் தலையை தேடும்போது வேற எதையோ அவங்க பார்த்துடுறாங்க. அது நாணி அவங்க கையில் பார்த்த அதே துண்டுச்சீட்டு. திருமதி எமிலியின் கண்களுக்கு பட்டிருக்கவே கூடாத துண்டுச்சீட்டு. இதைதான் பிடிவாதமாக தனது மாமியார் கையகப்படுத்தியிருந்த இந்த துண்டுச்சீட்டை தான் தனது கணவனின் கள்ளத்தொடர்பு குறித்து ஸ்திரமான ஒரு சாட்சியா திருமதி மேரி தப்பா நினைச்சிருக்காங்க. அதை தன்கிட்டே கொடுத்தே ஆகணும்னு மேரி தன்னுடைய மாமியார் கிட்ட அதிகாரம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்க மிக மிக உண்மையா இந்த தாளுக்கும் ஜான் சங்கதிக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்னு விளக்கியிருக்காங்க. திருமதி மேரி அவங்களை நம்பல. தனது வளர்ப்பு மகனை பொத்தி காக்கத்தான் இப்படி செய்கிறாங்க என்பதே மேரியின் முடிவு. இந்த மேரியோ எதிலும் பின்வாங்கும் குணமற்ற ஒரு திடமான பெண். மேலும் அவங்களுடைய இந்த முகத்துறையும் தாண்டி தனது கணவன் மேலே அவங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத பொறாமை உண்டு. கணவன் தனக்கே என்னும் பொசசிவ் பொறாமை. ஆகவே எப்படிப்பட்டாவது அந்த தாளை கைப்பற்றிவிட வேண்டும் என்று முடிவு செய்கிறாங்க. இந்த பிடிவாதத்துக்கு உதவ சந்தர்ப்பம் துணையா வந்து நின்றது. அன்று காலையில் காணாமல் போயிருந்த திருமதி எமிலியின் பிரத்யேக கைப்பெட்டியின் சாவியை எடுத்தது மேரியே. அவங்க மாமியார் முக்கியமான அனைத்து தாள்களையும் தவறாமல் அந்த பெட்டிக்குள்ளே தான் வைப்பாங்க என்னும் உண்மை அறிந்தவங்க தான் மேரி. ஆக பொறாமை என்னும் பேயின் கைப்பிடிக்குள் அகப்பட்டு கொள்ளும் எந்த ஒரு பெண்ணும் நிறைவேற்ற துணியும் திட்டங்களை அவசரமாக செயல்படுத்துகிறாங்க திருமதி மேரி. அன்றைய மாலை பொழுதில் ஏதோ ஒரு சமயத்தில் செல்வி சிந்தியாவின் அறைக்கு வழி பண்ணி தரும் கதவின் தாழ்பாலை திறந்து வச்சிடுறாங்க. அதுக்கு மேரி கொஞ்சம் எண்ணெய் கூட போட்டிருக்கணும். எப்பொழுதும் மூடியே கிடந்த அந்த தாழ்பால் நான் முயற்சி செய்த போது துளி சிரமம் தராம சத்தமும் எழுப்பாம லகுவா திறந்ததே. தனது திட்டத்தை நிறைவேற்ற விடியற்காலை பொழுதுதான் சரியான தருணம்னு அதுவரை தள்ளி வச்சிருக்காங்க. தனது அலங்கார ஒப்பனையோடு ஓசை எழுப்பாம செல்வி சிந்தியா அறை வழியா திருமதி எமிலியின் அறைக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க.
இப்பொழுது சிந்தியா குறுக்கிட நிறுத்தினான் பாய்ரோ. என் அறைக்குள்ளே ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சி போகும்போது நான் நிச்சயம் எழுந்திருக்கணுமே. ஆனா நீங்க தூக்க மாத்திரை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா. தூக்க மாத்திரை? அதே. நினைவிருக்கா? எங்கள் எல்லோர் பக்கமும் மீண்டும் திரும்பிக் கொண்டு அடுத்த அறையில் நடக்கிற அத்தனை சந்தடி குழப்பங்களுக்கும் சப்தங்களுக்கும் இடையே செல்வி சிந்தியா அற்புதமா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு 2 காரணங்கள் தான் இருக்க முடியும். ஒன்று, அவங்க பாசாங்கு செஞ்சிருக்கணும், நான் அப்படி நினைக்கல. அல்லது அவங்களுடைய சிதையா தூக்கம் ஏதோ ஒரு செயற்கை முறையில் உண்டு பண்ணப்பட்டிருக்கணும். அந்த 2வது ஊகத்தை மனசில் வச்சுக்கிட்டு மேலும் முந்தைய இரவு சிந்தியாவுக்கு காஃபி கொண்டு போனது திருமதி மேரி தான் என்பதையும் மனசில் ஸ்திரப்படுத்திக்கிட்டு அனைத்து காஃபி கோப்பைகளையும் நான் ஜாக்கிரதையாக பரிசோதித்தேன். ஒவ்வொரு கோப்பையிலிருந்தும் கொஞ்சம் மாதிரி எடுத்தேன், பரிசோதித்தேன். எந்த விளைவும் தெரியல. இந்த சமயத்தில் ஒரு கோப்பை குறையும் என்னும் அடிப்படையில் காஃபி கோப்பைகளை கவனமாக எண்ணினேன். 6 நபர்கள் காஃபி சாப்பிட்டு இருக்காங்க. 6 கோப்பைகள் இருந்தன. நான் தான் தப்பாக நினைக்கிறேன்னு நினைப்பதை தவிர வேற வழி கிடையாது. ஆனால் நான் முட்டாள்தனமாக ரொம்ப மேலோட்டமாக நடந்திருப்பதை பிறகுதான் உணர்ந்தேன். காஃபி 7 பேருக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு, 6 பேருக்கு அல்ல. அன்று மாலை டாக்டர் பௌரிஸும் இருந்திருக்கார். பிரச்சனையின் முழு நிலையையும் இது மாற்றியது. இப்போ ஒரு கோப்பை காணவில்லை. இதை எந்த பணியாட்களும் கவனிக்கல. திரு ஆல்ஃபிரட் குடிப்பதில்லைன்னு தெரியாம ஆணி 7 கோப்பைகளை கொண்டு வந்திருக்கு. மேலும் மறுநாள் காலையில் இதையெல்லாம் சுத்தம் பண்ணின நாணிக்கு 6 கோப்பைகள் தான் இருந்திருக்கு. சரியா சொல்லணும்னா 5 தான் இருந்திருக்கும். 1 தான் எமிலியின் அறையில் நொறுக்கப்பட்டு விட்டதே. காணாமல் போயிருக்கும் கோப்பை செல்வி சிந்தியாவுடையது தான் என்பதில் நான் ஸ்திரமானேன். இப்படி நம்புறதுக்கு எனக்கு கூடுதலாக ஒரு காரணமும் இருக்கு. கையில் இருந்த அனைத்து கோப்பைகளிலும் சர்க்கரை இருந்தது. சிந்தியா சர்க்கரை எடுப்பது கிடையாது. தினசரி ராத்திரி திருமதி எமிலிக்கு கோகோ கொண்டு போகும் தட்டில் சம்பவம் நடந்த அன்றைக்கு முந்தைய நாள் இரவு மட்டும் கொஞ்சம் உப்பு போன்ற தூள் சிதறி கிடந்ததா ஆணி சொன்ன கதை என்னை இப்பொழுது ஈர்த்தது. இதனால் அந்த கோகோவின் மாதிரி கொஞ்சம் எடுத்து பரிசோதிக்க அனுப்பி வச்சேன். ஆனால் திருமிகு பாய்ரோ என்ற லாரன்ஸ், இந்த பரிசோதனை தான் ஏற்கனவே டாக்டர் பௌரிஸால் செஞ்சாச்சே என்றார். அதில் ஸ்ட்ரிச்னைன் இருக்க இல்லையான்னு மட்டும்தான் பரிசோதிக்க சொன்னார். ஆனால் நான் செஞ்ச மாதிரி அதில் நார்கோடிக் இருக்கா இல்லையான்னு அவர் பார்க்கல. நார்கோடிக்கா? ஆமாம், இதுதான் அந்த பரிசோதனை அறிக்கை. திருமதி மேரி மிக்க சக்தி வாய்ந்த ஆனால் ஆபத்தற்ற நார்கோடிக் தூளினை திருமதி எமிலிக்கு செல்வி சிந்தியாவுக்கும் செலுத்தியிருக்காங்க. இந்த சமயத்தில் அவங்களோட மாமியார் திடீர்னு உடல்நிலை மோசமாகி அதன் விளைவாக இறந்து விடுவதும் உடனேயே விஷந்தான் காரணம்னு வார்த்தைகளை கிளப்புவதும் மேரியை இந்த நிலைமைக்கு தள்ளியிருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. மேரிக்கு அவங்க கலந்த தூக்க மாத்திரை உயிருக்கு துளியும் ஆபத்து ஏற்படுத்தாதது என்பது நல்லாவே தெரியும். ஆனாலும் சில பல நிமிடங்களுக்கு நிச்சயமாக தான் கலந்த தூக்க மாத்திரை தன் தலையை துண்டிக்கும் தூக்க மாத்திரையா ஆகியிருக்குமோன்னு கதி கலங்கத்தான் போயிருப்பாங்க. பரவாயில்ல, அவங்க செய்த அதர்ம செய்கைக்கு கிடைத்த தண்டனை இது. இந்த கிளியும் நடுக்கமும் தந்த தாக்கத்தின் விளைவாக பயந்து நடுங்கிக் கொண்டு யார் கண்ணிலும் பட்டுவிடாமல் கீழே விரையும் மேரி அங்கே இருந்த ஒரு பெரிய பூஜாடியின் வாயில் இருந்த பூக்களை கொத்தா பிடிச்சு தூக்கி அதுக்குள்ள அந்த காஃபி கோப்பையை போட்டுட்டு மறுபடியும் பூக்களால் மூடிடுறாங்க. இதுதான் பிறகு லாரன்ஸ் கண்டெடுத்து தந்தார். மீதி இருந்த கோகோ பிசுபிசுப்பும் பற்றியெல்லாம் அவங்க கவலையே படலை. எல்லா கண்களும் அவங்களையே பார்ப்பது போல கலக்கல். ஸ்ட்ரிச்னைன் பற்றி பேச்சு வந்ததும் தான் அவங்களுக்கு மூச்சே திரும்பி வருது. அப்போதான் கொலைக்கு நாம காரணம் இல்லை, வேற யாரோ என்னும் புரிதலுக்கு அவங்களுக்கு வருது.
இப்போ தன்னுடைய விஷ குணங்களையும் வழக்கம் போல உடனடியாக வெளிக்காட்டாம ஏன் அத்தனை தாமதமற்று என்று நம்மளால் விளக்க முடியும். ஸ்ட்ரிச்னைனுடன் தூக்க மாத்திரை எடுத்துக்கொள்ளும்போது சில மணி நேரங்களுக்கு விஷத்தின் செயல்பாடும் அதன் அறிகுறிகளும் தாமதிக்கப்படுகின்றன. பாய்ரோ நிறுத்தினான். மேரியை பார்த்தான். அவருடைய முகத்தில் வண்ணம் மெல்ல கூடியது. திருமிகு பாய்ரோ, அத்தனையும் சர்வ நிஜம். அந்த சில மணி நேரங்கள் என் வாழ்வின் நரக மணி நேரங்கள். அவற்றை என்னால் மறக்கவே முடியாது. ஆனா நீங்கள் பிரமாதம் திருமிகு பாய்ரோ. இப்போதான் எனக்கு புரியுது. ஒரு பயமும் இல்லாமல் என்ன சொல்லணுமோ அத்தனையும் ஒரு வயதான பாதிரிக்கிட்டே கொட்டுவது போல என்னிடம், அதாவது அப்பா பாய்ரோவிடம் சொல்லலாம்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் என்னை நம்பலை. இப்போ எனக்கு எல்லாம் விளங்குது என்றார் லாரன்ஸ். மயக்க மருந்து கலக்கப்பட்ட கோகோ, அதுக்கு மேலே உட்கொள்ளப்பட்ட விஷம் வைக்கப்பட்ட காஃபி, இவை இரண்டும் தாமதத்துக்கான காரணத்தை போதுமான அளவு விளக்குது. அப்படியே. ஆனால் அந்த காஃபியில் விஷம் கலக்கப்பட்டிருந்ததா இல்லையா? இந்த விஷயத்தில் பெரும் சர்ச்சையை சந்தித்தேன். ஏன்னா திருமதி எமிலி அந்த காஃபியை குடிக்கவில்லை. என்ன? ஆச்சரிய கதறல் அனைவரிடமும் இருந்து விளைந்தது. அவங்க அந்த காஃபியை குடிக்கவே இல்லை. திருமதி எமிலி அறையில் தரை விரிப்பில் சிந்திருந்த கரை பற்றி நான் குறிப்பிட்டது இன்னும் நினைவிருக்கும் இல்லையா? அந்த கரை குறித்து சில நுணுக்கமான குறிப்புகள் இருக்கு. அப்போ கூட அது பிசுபிசுப்பு இருந்தது. அந்த கரையில் காஃபி தூளின் கசகசப்பான வாசம் தூக்கலாக இருந்தது. மேலும் தரை விரிப்பின் நுனி கொஞ்சம் அடியில் சில பீங்கான் சில்லுகளை நான் பார்த்தேன். இவற்றை நான் பார்த்த சில நிமிடங்களுக்கு முன்னாடி எனக்கே அங்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் இந்த சாட்சிகளுக்கான காரணமும் அந்த அறையிலே என்ன நடந்திருக்கும் என்பதும் சிரமமின்றி எனக்கு வெளிச்சமாயின. ஜன்னல் அருகே இருந்த மேஜையில் என்னுடைய சிறு உபகரண பெட்டியை நான் வச்சேன். அந்த சிறு கணத்தை கூட தாங்காம ஒரு பக்கமாக தூக்கி கொண்ட மேஜை கரை இருந்த அதே இடத்துல என்னுடைய பெட்டியை இறக்கி வச்சது. இதே பிரகாரம் முந்தைய நாள் இரவு திருமதி எமிலி உள்ளே வந்ததும் தன் கையிலிருந்த காஃபி கோப்பையை மேஜை மீது வச்சிருப்பாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ண பழகிய அந்த மேஜை தன்னுடைய கைவரிசையை காட்டியிருக்கும். இப்படி ஒரு உதவாத மேஜை அங்கே ஏன் இருக்குதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு மேஜை தான் இதுன்னு திருமதி எமிலிக்கு தெரிந்திருக்கும். மறந்து வச்சிருப்பாங்க. அடுத்து என்ன நடந்திருக்கும் என்பது முழுக்க முழுக்க என் யூகத்தின் அடிப்படையிலானது. இருந்தாலும் பிழை இருக்காது என்பது என் கருத்து. உடைந்த கோப்பையை அவங்க எடுத்திருப்பாங்க. படுக்கைக்கு பக்கத்தில் இருக்கிற மேஜையில் வச்சிருப்பாங்க. முடிஞ்சுதா? பிறகு ஊக்கம் தர ஏதாவது வேண்டும் என்னும் நினைப்பில் அவ்வப்பொழுது கோகோவை சூடுபடுத்தி குடிச்சிருக்காங்க. இப்போதான் நம் முன்னால் ஒரு புது பிரச்சனை வந்து நிற்குது. கோகோவில் ஸ்ட்ரிச்னைன் கலக்கப்படலை என்பது நமக்கு தெரியும். காஃபியோ அவங்களால குடிக்கப்படவில்லை. இருந்தாலும் கூட அன்றைய இரவு 7 to 9 ஸ்ட்ரிச்னைன் அவங்களுக்குள்ளே ஏற்றப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவது வழி என்ன இருக்கு? ஸ்ட்ரிச்னைனின் கடும் சுவையை மறைத்து அதே சமயம் இதன்படியே ஸ்ட்ரிச்னைன் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒருவரும் நினைக்க முடியாத ஓர் அசாதாரண வழியா அது இருக்கணும். பாய்ரோ அறையை சுற்றி பார்த்து எங்கள் அனைவரையும் கண்களால் நோட்டம் விட்டான். பிறகு அழுத்தமாய் அவனே இதற்கான பதிலையும் சொன்னான். அவங்களுடைய மருந்து கொலைகாரன் அவங்க மருந்தில் விஷத்தை கலந்தான்னா சொல்ல வர நான் உரக்க கேட்டேன். விஷத்தை கலக்க இங்கே தேவையே இல்லை. ஏற்கனவே அது இருக்கு அந்த டானிக்ல. திருமதி எமிலியை கொன்ற ஸ்ட்ரிச்னைன் டாக்டர் வில்கின்ஸால் மருந்தாக பரிந்துரைக்கப்பட்டதே அதே ஸ்ட்ரிச்னைன் தான். இதை உங்களுக்கு விளக்க டேட்மினிஸ்டரில்
செஞ்சிலுவை மருத்துவமனையில் ஸ்ட்ரிச்னைன் குணாதிசயம் பற்றி நான் படித்த குறிப்பினை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸ்ட்ரிச்னைன் உள்ள கலவையில் புரோமைட் என்னும் வேதியியல் பொருளை கலந்தால் இது கலவையிலிருந்து ஸ்ட்ரிச்னைன் மட்டும் தனியாக பிரிச்செடுத்து அதை மேற்கொண்டு கரையவே கரையாத துகள்களாக கலவையின் அடியில் தங்க வச்சிடும். இதே போல ஒரு டானிக்கை குடித்து தன் உயிரையே ஒரு மூதாட்டி இழந்த கதை இங்கிலாந்தில் நடந்திருக்கு. இந்த மூதாட்டிக்கு தரப்பட்ட கலவையில் புரோமைட் இருக்குது. அதனால் ஸ்ட்ரிச்னைன் டானிக்கின் அடியில் சேகாரமாயிருக்கு. ஒவ்வொரு முறையும் டானிக்கை குலுக்கி குடிச்சிருந்தா துளி துளியாக தான் தினமும் ஸ்ட்ரிச்னைன் உள்ளே போயிருக்கும். விஷமாக இயங்குவதற்கு பதிலாக மருந்தாக உதவியிருக்கும். எவ்வித பாதிப்பும் இல்லை. ஆனால் அவங்க அப்படி பண்ணலை. ஆக கடைசி மடக்கு டானிக்கை குடிச்சான்று கீழே தங்கியிருந்த அத்தனை ஸ்ட்ரிச்னையும் ஒட்டு மொத்தமாக தெரியாமல் குடிச்சிருக்காங்க. முடிவு மரணம். இப்போ திருமதி எமிலிக்கு எழுதப்பட்டிருந்த மருத்துவ பரிந்துரைக்கு வருவோம். அதில் டாக்டர் வில்கின்ஸ்லால் புரோமைட் எழுதப்படவே இல்லை. ஆக கலவை தயாரிக்கும் போது புரோமைட் சேர்க்கப்பட்டிருக்காது. ஸ்ட்ரிச்னைனும் அடியில் தங்கிவிடும் வாய்ப்புகள் இல்லை. ஆனால் புரோமைட் தூள் அடங்கியிருந்த ஒரு காலி பெட்டி பற்றி நான் சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கலாம். இப்போ நிலைமையின் ஆபத்து உங்களுக்கு புரியணும். டானிக்கின் ஸ்ட்ரிச்னைன் அப்படியே வடிகட்டி பாட்டிலின் கீழே தங்க வச்சு கடைசி மடக்கு குடிக்கும் போது மரணத்தை ஏற்படுத்த இந்த புரோமைட் தூளின் ஓரிரு துகள்கள் போதும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருமதி எமிலிக்கு டானிக் மருந்தினை தினமும் தந்து வந்த அந்த நபர் ரொம்பவும் ஜாக்கிரதையாக பாட்டிலை குலுக்கவே குலுக்காமல் அடியில் படிந்து கிடக்கும் ஸ்ட்ரிச்னைனுக்கு எவ்வித பாதிப்பும் வராமல் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த வழக்கின் நெடுக்கிலும் சேர்ந்து முடிந்துவிட்ட துயர சம்பவம் திங்கட்கிழமை இரவுதான் நடக்க வேண்டும் என்று அதிகமாக உத்தேசிக்கப்பட்டிருந்ததற்கான சாட்சிகள் நிறையவே இருக்கு. அன்று இரவு பொழுதுக்கு தான் திருமதி எமிலியின் அலார மணியின் ஒயர்படு கச்சிதமாக அறுக்கப்பட்டிருந்தது. அன்றுதான் செல்வி சிந்தியா தனது இரவு பொழுதினை தன்னுடைய தோழிகளுடன் கழித்தார். அப்பொழுதுதானே திருமதி எமிலி மாடியின் வலப்புற பகுதியில் யார் துணையும் இன்றி தனிமையில் இருப்பாங்க. அப்போதுதானே எவ்விதமான உதவிகளும் அவங்களை நெருங்க முடியாமல் கடைசியில் இறந்து போவாங்க. அப்படியே அவங்க துடிக்கிறதை யாராவது பார்த்தாலும் யாரும் அந்த வலப்பக்கத்தில் அன்னைக்கு இல்லாதால இதற்கு வாய்ப்பே இல்லை. மருத்துவ உதவி இல்லாமல் வருவதற்குள்ளே அவங்க அடங்கி போவாங்க. ஆனால் கிராமத்தில் கலை நிகழ்ச்சியில் சரியான நேரத்துக்கு போய் பங்கெடுத்துக்கணும் என்னும் அவசரத்தில் மருந்தினை கையில் எடுத்துக்க மறந்துடுறாங்க திருமதி எமிலி. இதனால் அந்த கடைசி கொலைகார மடக்கு 20 மணி நேரங்கள் கழித்து குடிக்கப்படுது. கொலைகாரன் திட்டப்படி நடக்காம இந்த தாமதத்தால் தான் கடைசி சாட்சி சங்கிலியின் கடைசி இணைப்பு இப்போ என் கையில் இருக்கு. மூச்சு காற்றின் ஓசை கூட அற்றுப்போன சூழலில் அறை முழுவதும் அனைவரும் முகங்களிலும் வெடிக்கும் கிளர்ச்சி பொங்கி வழிந்தது. இதன் மத்தியில் 3 சிறு சிறு துண்டு தாள்களை அவன் வெளியே எடுத்தான். ஒரு கடிதம், கொலைகாரனின் சொந்த கையெழுத்தில். இதிலுள்ள பிரத்யேக வார்த்தைகளின் உள்ளர்த்தங்கள் மட்டும் கொஞ்சமாவது புரிந்திருந்தால் சரியான நேரத்தில் எச்சரிக்கையை உணர்ந்து திருமதி எமிலி பிழைச்சிருப்பாங்க. இதன்படி எனக்கு நேர உள்ள ஆபத்தினை அவங்க உணர்ந்திருப்பாங்க. எந்த ரூபத்தில் வருது என்பதை தான் உணர்ந்திருக்க மாட்டாங்க. மயான அமைதியின் மத்தியில் அந்த கிழிந்த துண்டுகளை ஒன்றாய் சேர்த்து வைத்த பாய்ரோ தொண்டையை செருமிக்கொண்டு வாசித்தான். என்ன ஒரு செய்தியும் வரலேன்னு நீ ஆடிப்போயிருப்ப. பரவாயில்ல, ஒரு நாள் தாமதம். நேற்று இரவு பதிலா இன்று இரவு. உனக்கு புரியணும். கிழவி இறந்து வழியிலிருந்து விலகியதும் நமக்கு எப்போதுமே நல்ல நேரமாக தான் இருக்கும். அந்த புரோமைட் பற்றி நீ தந்து உதவிய குறிப்பு மகா புத்திசாலித்தனமான ஒரு சாதத்தியம்.
நாம் கூர்ந்து கவனித்து வடு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இங்கேதான் நண்பர்களே கடிதம் உடையது. சந்தேகம் வேண்டாம். கடிதம் எழுதியவருக்கு ஏதோ இடைஞ்சல் வந்திருக்கு. ஆனால் அது யார் எழுதினது என்பது குறித்து அடையாளத்தில் எவ்வித குழப்பமும் கிடையாது. நாம் எல்லோருக்கும் இந்த கையெழுத்து தெரியும். அது அலறி ஊளையிடும் கதியில் பீரிட்டு எழுந்த கதறல் அறையின் அமைதியை கிழித்துவிட்டது. டே நாயே, அதை எங்கேருந்துடா பிடிச்ச? ஒரு நாற்காலி காலால் எத்தப்பட்டு கவிழ்ந்தது. அது எடுத்து வீசப்பட்டது. சுறுசுறுப்பும் வேகமும் சேர்ந்து பாய்ரோ விலகி கொண்டான். அவனிடம் நிகழ்ந்த இந்த துரித இயக்கத்தால் அவனை சிதைக்க பாய்ந்தவன் தடுமாறி கீழே சரிந்தான். நண்பர்களே என்று பகட்டாய் கூவிய பாய்ரோ, இப்பொழுது உங்களுக்கு கொலைகாரனை அறிமுகப்படுத்துகிறேன். திரு ஆல்ஃபிரட் தான் என்றான்.